திருச்சிற்றம்பலம். அபிராமி அந்தாதி 71வது பாடல். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தால் பனிமா மதியின் குளவி திருமுடி கோமல யாமலை கொம்பு இருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கே உனக்கு என் குறையே அப்படின்ற. முதல்ல ஆரம்பிக்கிற போது சொல்ற அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அப்படின்ற. அதாவது அழகுல அம்பிகைக்கு ஒப்புமையா எதையுமே சொல்ல முடியாது. அவளுக்கு நிகழ் அவள்தான். அவளுக்கு அழகில அவளுக்கு ஒப்புமையாக எதையும் சொல்ல முடியாது, எதோடையும் ஒப்பிட முடியாது, கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அபிராமிப்பட்டர் சொல்ற. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தால். பாத அம்புயத்தால், அம்புயம்னா தாமரை, தாமரை போன்ற அந்த பாதங்கள். அந்த திருவடி கீழே 4 மறைகள், 4 வேதங்கள் இருக்கிறது. இது அம்பிகையை போற்றி பாடி பாடி அவளுடைய பெருமையெல்லாம் போற்றி பாடிக்கொண்டே இருக்கிறது. இதனால என்ன ஆயிடுச்சு, அம்பிகையுடைய திருவடியே செவந்து போச்சான். அதுதான் சொல்ற அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தால் அப்படின்ற. அந்த 4 மறைகள் எல்லாம் பழகி அம்பிகையுடைய பாதமே சிவப்பாக மாறிவிட்டது, சிவந்த பாதமாக அது இருக்கிறதுன்னு சொல்ற. பனிமா மதியின் குளவி திருமுடி கோமல யாமலை அப்படின்ற. பனிமா மதியின் நல்ல குளிர்ச்சி பொருந்திய அந்த சந்திரன், இந்த பனிமா மதியின் குளவி அப்படின்றது பிள்ளை, குழந்தைன்னு அர்த்தம். அதாவது இளமையான சந்திரன், அதான் பிறை நிலா. இந்த பிறை நிலாவில் அந்த பிறை சந்திரனை அம்பாள் தன்னுடைய முடியிலே சூடி இருக்கிறாளாம். இதைத்தான் சொல்ற. சிவபெருமான் தான் தன்னுடைய ஜடாமுடியிலே சந்திரனை சூடி இருப்பார். அதே மாதிரி அம்பிகையும் தன்னுடைய தலையிலே அந்த திருமுடியிலே பிறைச்சந்திரனை சூடி இருக்கிறாராம். சிவபெருமானுடைய ஒரு பாதியாக அம்பாள் தானே இருக்கிறார். அதனால சிவபெருமான் எப்படி அந்த ஜடாமுடியிலே சந்திரனை சூடி இருக்கிறாரோ அது மாதிரி அம்பாளும் தன்னுடைய முடியிலே சந்திரனை, இளம் சந்திரன், குழந்தை சந்திரன் அப்படின்ற பிள்ளை நிலா, அந்த பிறை சந்திரனை தன்னுடைய முடியிலே சூடி இருக்கிறாளாம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்ற. பனிமா மதியின் குளவி திருமுடி கோமல யாமலை கொம்பு இருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே. அப்படிப்பட்ட அம்பாள் தன் பக்கத்திலே இருக்கிற பொழுது, நெஞ்சே நீ எதற்காக கவலைப்படுற அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெஞ்சை பார்த்து கேட்கிறார். இளவுற்று நின்ற நெஞ்சே, எதையோ இழந்தது போல இப்படி வருத்தத்தோடு இருக்கிறாய், ஏன் இப்படி இருக்கிற, எதுக்காக நீ இப்படி வருந்தி கொண்டு இருக்கிறாய், இறங்கேல் உனக்கு என் குறையே அப்படின்னு. உனக்கு என்ன குறை? அம்பாள் தன் பக்கத்துல இருக்கிற பொழுது உனக்கு என்ன குறை? எந்த குறையுமே வராதே. அப்படி இருக்கிற பொழுது எதையோ நினைச்சு ஏன் நீ தளர்ந்து கொண்டிருக்கிறாய், வருந்தி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெஞ்சை பார்த்து கேட்பது போல அபிராமிப்பட்டர் இந்த பாட்டுல சொல்ற. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடல் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம்.